இல்லை வழக்கில் நாங்கள் எவிடன்ஸ் என சாட்சியாக கேட்டாங்க. நான் என்னென்ன பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், யாருக்கும் தண்டனை கொடுப்பது எனது நோக்கம் அல்ல. எனது நோக்கம் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பதுதான் எனது நோக்கம். அதற்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பற்ற தன்மை, அது முகநூலிலும் பாதுகாப்பற்ற தன்மை, இணையதளத்திலும் பாதுகாப்பற்ற தன்மை, தரையிலும் பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்கிறது. பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பற்ற தன்மை. பெண்களை பற்றி எழுதுவது, இழிவாக எழுதுவது அதிகரித்திருக்கிறது, இழிவாக நடத்துவது அதிகரித்திருக்கிறது. பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. இவையெல்லாம் தயவு செய்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன், மிக வேதனையோடு வலியுறுத்துகிறேன். இந்த கட்சியை சார்ந்த சகோதரர் கூட, அவர்கள் கட்சி தலைவர்கள் இனிமேல் தலைவர்களையும் சரி பெண்களை இழிவாக பதிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதும் மிக மிக அசிங்கமா இன்னைக்கு கூட அப்படிதான் பதிவிடுறாங்க. இந்த வழக்கிற்கு நான் வருகிறேன் என்று பதிவு போட்டு ஆமானி பெரிய இவளான்னு பதிவு போடுறாங்க. எதுக்கு இந்த வழக்கிற்கு வருகிறேனோ அதை எதிர்த்து எழுதும் போது மோசமா எழுதுறாங்க. இதை நீங்க என்ன சொல்றது? சூடு போட்டா கூட திருந்தலன்னா அப்ப நம்ம என்ன சொல்றது? தயவு செய்து இதை நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என்னப்பா எங்களது முடிஞ்சதுப்பா, எந்த முடிஞ்சது. இதே மாதிரி அசிங்கமான பதிவுக்கு முடிவு கட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும் அது தவறுதான். பெண்களை இழிவுபடுத்தி யார் எழுதினாலும் அது தவறுதான்.